ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகுவதாக. விசேஷமாக இந்த மிட்வீக் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் அன்போடு வரவேற்கிறேன். தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காகவும் நாங்கள் மனதார துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் தேவருடைய மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தேவரீர் ஆளுகை செய்தருள்வீராக. உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். நீர் எங்களோடு கூட பேசும். எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறந்தருள்வீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகுவதாக. விசேஷமாக இந்த மிட்வீக் சர்வீஸ்க்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடியனேற்ற நாமத்தில் நான் மறுபடியும் அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தை முழுவதும் சற்று நாம் தியானித்து பார்ப்போமேயானால் அதில் ஆசா என்று சொல்லக்கூடியதான ஒரு தேவ மனிதனை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் ராஜாக்களிலே இவர் 5வது ராஜா. யூதாவின் ராஜாவிலே இவர் அந்த ராஜாகம் 2ஆக பிரிந்ததுக்கு பின்பதாக இவர் 3வது ராஜா. தாவீதுக்கு அடுத்து அப்படி அந்த தலைமுறைகளில் பார்த்தா இவர் 3வது ராஜா. இவருடைய நாட்களில் ரொம்ப ஒரு மகிமையாய் அந்த தேசம் இருந்ததை பார்க்க முடியும். அதில் சற்று பலவீனப்பட்ட காரியங்களையும் பார்க்க முடியும். நாம் இந்த நாட்களிலே இளைப்பாறுதலாய் வாழ்வதற்கு இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, கற்றுக்கொள்வோம். எங்கே பார்த்தாலும் இந்த கடைசி காலங்கள் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுகிறோம். எங்கே பார்த்தாலும் பூமி எதிர்ச்சியின் சத்தத்தை குறித்து கேள்விப்படுகிறோம். கொள்ளை நோயை குறித்த ஒரு பயம் நமக்கு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. பஞ்சத்தை குறித்ததான ஒரு அச்சுறுத்தல் இருந்து கொண்டே இருக்கிறது. அரசியல் வட்டாரத்தை பார்த்தால் அதுவும் நம்மை பிரமிக்கத்தக்க விதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்களை பார்த்தால் கொடிய காலத்துக்கு நேராக நாம் சென்று கொண்டிருப்பது தெரிய முடியும். கடந்த தமிழகத்தினுடைய 60 ஆண்டு ஆட்சி காலங்களில் நீங்கள் சற்று கவனித்து பாருங்க. எப்பொழுதுமே மக்கள் ஒரு பதற்றத்தோடையே இருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். இந்த கவர்மெண்ட் வந்தால் நமக்கு ஏதாவது செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மாற்றி 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 ஒருவருக்கு மாற்றி இன்னொருவர், ஒருவருக்கு மாற்றி இன்னொருவன் சொல்லி மாற்றி மாற்றி ஜனங்கள் தலைவர்களை தேர்ந்தெடுத்து பார்க்கிறார்கள். எந்த தலைவனாலும் நல்ல ஆட்சியை கொடுத்து விட முடியாது. நம்முடைய ராஜா என்னைக்கு எருசலேம்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரோ, அமருகிறாரோ, அன்னைக்கு தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ராஜ்யம் கிடைக்கும். அன்னைக்கு தான் அந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ பாருங்க, நாம் அதை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு தான் செல்கிறோம். கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது கடைசி காலங்கள் பொல்லாங்கு நிறைந்தவைகள், கொள்ளை நோய், நிலநடுக்கம், இந்த மாதிரியான பூமி அதிர் நிறைய சில காரியங்களை தொடர்ச்சியாய் நாம் கேட்போம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்போ இந்த காலத்தில் மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த காலத்தில் மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஜனங்கள் தவிப்பும் தத்தளிப்புமாய் இருக்கிறார்கள். ஒருவேளை எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னே தெரியல. எந்த பிசினஸ் எப்போ கவரும் யாருன்னு சொல்ல முடியல. இன்றைக்கு செய்தி வந்திருக்குது. என்ன செய்தி வந்திருக்குன்னா, அமெரிக்காவுக்கு போன 5000 டன் மீன் திரும்ப வந்திருக்கிறது. 500 டன் மீன் திரும்ப வந்திருக்கிறது. அப்போ மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியல. இதனால வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும். இங்க மீன் ஏற்றுமதிக்கு போன மீன் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா அந்த மீனையும் நம்ம இந்த இந்தியாவுடைய சந்தையில் தான் விற்று ஆகணும். இன்னொரு புறத்தில் ஜனங்கள் மீன் பிடிச்சிட்டு வராங்க. அப்போ மீனுக்கு மார்க்கெட்டில் விலை இருக்காது. டிரான்ஸ்போர்ட்ல பெரிய பிரச்சனை. ஒன்று பார்த்தால் ஒவ்வொன்றிலையும் பெரிய பெரிய பிரச்சனைகள் வருகிறது. எங்க பார்த்தாலும் போன இந்த மாசத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா அநேக பெரிய பெரிய கம்பெனிகள் வேலை இழப்பை குறித்து தங்கள் கம்பெனியிலிருந்து அநேகரை வெளியே அனுப்புவதிலே குறிக்கோளாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கம்பெனியும் தங்களுடைய கம்பெனியிலிருந்து ஆட்களை குறைத்து கொண்டே வருகிறார்கள். இதுக்கு மாற்றாக ஏஐ உள்ளே வந்து அந்த டெக்னாலஜி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது அநேக இடங்களில் பணியமர்த்தப்படுகிறது. பெரிய பெரிய ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும்
எப்போ வேலை போகும்னு சொல்வதற்கு வாய்ப்பு, எப்போ வேலை போகும்னு சொல்வதற்கு இருக்கும் இருக்காதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் தைரியம் கிடையாது. மேலேருந்து ஒரு மெயில் வந்தால் நீங்கள் நாளைக்கு வராதீங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்த நாள் அந்த மனுஷர் கம்பெனிக்கு உள்ளே வரலாம். வந்து தன்னுடைய ஆக்சஸ் கார்டு, எல்லா கம்பெனியும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சஸ் கார்டை வச்சாதான் அந்த மனுஷனுக்கு உண்டான டோர் திறக்கும். எல்லாரும் வரிசையாக நிற்பாங்க, அங்கே ஒரு செக்யூரிட்டி நிற்பார். நம்ம ஆக்சஸ் கார்டை வச்ச உடனே, பொதுவாக ஐடி கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்த உடனே அவங்க வந்து நம்ம மற்ற ஸ்கூல்கள் எல்லாம் இருக்கிற மாதிரி கையெழுத்துலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆக்சஸ் கார்டை கொண்டு போய் அந்த டோரில் வைப்பாங்க. அந்த டோர் திறந்தா அந்த மனுஷர் உள்ளுக்குள்ளே போகலாம், இல்லைன்னா வெளியே நிற்கலாம். அங்கே யார்ட்டையும் போய் பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, பார்கன்லாம் போய் யார்ட்டையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலத்துக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஒரு மெயில் வரும், உங்கள் பேமெண்ட்ஸை நாங்கள் செட்டில் பண்ணிடுறோம், நீங்கள் நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம். இந்த மாதிரி ஏராளமான ஐடி நிறுவனங்கள் அநேகரை வீட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. விவசாயத்தில் வேலையெல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. விவசாயம் ஒரு பக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. அநேக பகுதிகளில் இந்த ஏஐ இந்த டெக்னாலஜி வந்ததுனால அநேகர் கலங்கி போயிருக்கிறாங்க. யார் வேலை எப்போ போகும்? ஒருவேளை அரசாங்கத்தில் வேலை செஞ்சால் நிம்மதியாக இருப்போம்னு பார்த்தா, நம்ம நன்மையாய் உண்மையாய் ஊழியம் செய்கிற அநேகரை எனக்கு தெரியும். அவங்க சொல்றாங்க, நாங்கள் உண்மையாக வேலை செய்கிறது அநேகருக்கு பிடிக்கலையா, கண்ணுக்குள்ள எப்பவுமே எண்ணெயை ஊதி பார்த்து கொண்டே இருக்க வேண்டியிருக்குது. ஒரு நாள் கூட மனதார போய் வேலைக்கு போயிட்டு திரும்பி வர முடியல. யார் எங்கே பிரச்சனை பண்ணுவா, யார் நமக்கு விரோதமாக மொட்டை பெட்டிஷன் போடுவா, இப்படிங்கிற ஒரு பெரிய கலக்கத்தோடு அநேகர் வேலை செய்கிறதை சமீப நாட்களில் காண முடிகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் நீங்கள் வாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவேளை இந்த மாலை வேளையில நீங்கள் என்ன விதமான கலக்கத்தோடு வந்திருக்கலாம், என்ன விதமான போராட்டத்தோடையும் வந்திருக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த கடைசி காலத்தை குறித்து இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், இது ரொம்ப மோசமான ஒரு காலம், மனிதர்கள் இது தப்பி பிழைக்க வழி இல்லை அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு காலம். நான் உங்களுக்கு சொல்றேன், தேசம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் நம்முடைய வருத்தங்களை அவர் மீது வைத்து விடுவோம், நம்முடைய பாரங்களை அவர் மீது வைத்து விடுவோம். அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இயேசுவினிடத்தில் வந்தால் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். ஒருவேளை பாருங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசா என்று சொல்லப்படுகிறதான இந்த ராஜா இருக்கிறார். இவருடைய காலங்களில் கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் அவருடைய வருஷங்களிலே தேசம் அமெரிக்கையா இருந்தது, ஒரு இளைப்பாறுதலோடு இருந்தது. அவர் மொத்தம் 41 ஆண்டுகள் அவர் அரசாட்சி செய்தார். கிறிஸ்துவுக்கு முன்பதாக 10ஆம் நூற்றாண்டின் கடைசி காலத்திலும் 9ஆம் நூற்றாண்டினுடைய துவக்க காலத்திலும் இந்த மனிதர் ஜனங்களை ஆண்டார். தோராயமாக கரெக்டா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, கிமு 911ஆம் ஆண்டு முதல் கிமு 870வது ஆண்டு வரை கிட்டத்தட்ட இந்த 41 ஆண்டுகள் இந்த மனிதர் அரசாட்சி செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனிதன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதன். அந்த மனிதனை குறித்து வேதம் நன்றாய் சொல்லுகிறது பாருங்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆண்டவருடைய பார்வைக்கு அவன் நன்மையும் செம்மையுமாய் செய்ததினால அவனுடைய காலத்திலே தேசத்தில் இளைப்பாறுதல் உண்டாயிருந்துச்சு. அவன் தேசத்தில் இளைப்பாறுதல் உண்டாகும்படியாக சில காரியங்களை அவன் செய்கிறான். பாருங்க,
அந்த முதல் வசனமே சொல்லுது, பாதியிலிருந்து வாசிக்கிறேன். அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவருடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்துச்சு. முதல் 10 வருஷங்கள் ரொம்ப அமெரிக்கையா இருந்துச்சு. தேசத்துல கூச்சல் கிடையாது, தேசத்துல குழப்பங்கள் கிடையாது, தேசத்துல பிரச்சனை கிடையாது, தேசத்துல போராட்டங்கள் கிடையாது. தேசம் ரொம்ப மனரம்யமா இருந்துச்சு. காரணம் என்ன? அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை அவன் வெட்டி போட்டான். எல்லா காரியத்தையும் செய்கிறான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை உடைத்து போடுகிறான், மேடைகளை அகற்றுகிறான், சிலைகளை உடைத்து போடுகிறான், விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின் கற்பனையின்படி செய்யவும் யூதாவுக்கு அவன் கற்பிக்கின்றான். பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாரும் இந்த அவங்க காலத்துல ஒரு புறத்துல ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை பலியிட்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்நிய தெய்வங்களுக்கு ஒரு புறத்தில் பலியிடுகிறார்கள். அவங்க இந்த பேரனை கொஞ்சம் ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தா ரொம்ப அருவருப்பான சிலைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. மனித குலத்தில் பொதுவாக அருவருக்குகின்ற சிலைகள் அநேக இடங்களில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அருவருப்பான சிலைகள் தேசம் முழுவதிலும் அநேக இடத்துல இருந்துச்சு. அதை இந்த ஆசா தன்னுடைய நாட்களிலே முற்றிலுமாய் அவன் அழித்து போடுகிறான். அதுக்கு யாரும் பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு காரியத்தை அவன் தீர்மானமாய் செய்கிறான். நல்லா கவனிங்க, வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுறது. ஒரு மனுஷிக்குள்ள பிசாசு பிடித்து இருக்கிறது. பிசாசு பிடிச்ச உடனே பிசாசு துரத்தப்பட்டதுக்கு பின்பதாக அந்த வீடு வெறுமையாக இருக்கும். பிசாசு துரத்தப்பட்ட பிசாசு வறண்ட இடங்கள் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல, நான் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போய் பார்ப்பேன், அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ள வேற அந்த அசுத்த ஆவி துரத்தப்பட்டதுக்கு பின்பதாக பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ள வரலன்னா அந்த ஆவி போய் தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டி கொண்டு வந்து அந்த சரீரத்துக்குள்ள இருந்துக்கும். அது அவங்களுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை பரிதவிக்கப்பட்டதா இருக்கும் சொல்லப்படுகிறது. இந்த ஆசாவுடைய காலத்துல பாருங்க, ஒரு புறத்துல ஆசா விக்கிரகங்களை உடைத்து போடுகிறான், இன்னொரு புறத்துல பலிபீடங்களை உடைத்து போடுகிறான், தோப்புகளை உடைத்து போடுகிறான். இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அப்படியே ஜனங்களை அவன் விட்டு விடவில்லை. 4வது வசனத்தில் ரொம்ப அழகா சொல்லி இருக்கு பாருங்க, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும். அழகா செய்றாரு, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தையும் கற்பனையும் செய்ய யூதாவுக்கு கற்பிக்கின்றார். நியாய பிரமாணத்தையும் கரெக்டா செய்யணும், கற்பனையும் கரெக்டா செய்யணும். தங்க ஆண்டவரை தேடணும். நீங்கள் என்னிடத்தில் திரும்பினால் நான் உங்களிடத்தில் திரும்புவேன், நீங்கள் என்னை தேடினால் என்னை கண்டடைவீர்கள், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஆண்டவர் சொல்கிறார். அதே போலதான் இந்த ஆசா ஒரு புறத்தில் அந்த கசடுகளை தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துறது மட்டுமல்ல, ஜனங்களை பரிசுத்தத்திற்கு நேராக வசனத்திற்கு நேராக அவன் திருப்பினான். அவன் திருப்பினதுனால யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்தும் மேடைகளையும் விக்கிரகங்களையும் அவன் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்துச்சு. 2வது தடவை சொல்லப்படுகிறது, ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அதனாலதான் தேசத்துல ஒரு ராஜா எப்போ அமெரிக்கையாய் இருக்க முடியும்னு பார்த்தா, அந்த தேசத்தில் பிரச்சனை இல்லைன்னா தான் அரசாங்கத்தை நடத்துகிறவர்கள் போக முடியும். ஒருவேளை இப்போ தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இந்த தமிழக முதல்வர் கொஞ்ச காலத்துக்கு முன்னதாக ஆட்சிக்கு வந்த துவக்கத்தில் அவங்க சொன்னாங்க, நான் ஒவ்வொரு நாளும் காலையில் முழிக்கும் போது ரொம்ப யோசனையோடு முழிக்கிறேன், இன்னைக்கு என்ன பிரச்சனையை சந்திக்கிறனோ அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நான் முழிக்கிறேன். அது அநேக பத்திரிகைகளில் விவாதங்களாக இருந்துச்சு. ஏன் தேசம் அவ்வளவு சீரழிந்து விட்டதா அப்படிங்கிற அளவுக்கு சில கேள்விகள் அநேக பத்திரிகைகளில் பேசப்பட்டதை, விவாதங்களில் பேசப்பட்டதை நம்மளும் கவனிச்சோம் இல்லையா? அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு ராஜா அவனுடைய நாட்கள்ல கர்த்தர் அமெரிக்கையாய் கொடுத்தால் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல நம்ம கவனிக்கணும். நல்லா பாருங்க, அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையானபடியால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். தேசம் அமைதியா இருந்துச்சுனால அவன்
அநேக பட்டணங்களை கட்ட ஆரம்பிச்சிட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இஸ்ரேல் உக்ரைன் வார் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவை விட வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, இந்த 3 நாடுகளும் இந்தியாவை விட அதிகமான அளவு சேட்டலைட்டை வானத்துக்கு ஏவி இருக்காங்க. சேட்டலைட் ஏவுறது சாதாரணமாக எல்லாரும் ஏவ முடியாது. அதுபோக சில பிரைவேட் கம்பெனிஸ், ஹெலன் மாஸ்க் அவருடைய கம்பெனி, அது அமெரிக்க தேசத்தில் இருக்குது. நாசாவில் நிறையா அமெரிக்காவிலேருந்து இது பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் இஸ்ரோலேருந்து ஏராளமான சேட்டலைட்டை வானத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த சேட்டலைட் வானத்தில் 3 லேயராக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல வச்சுருப்பாங்க. அது எந்த இடத்துல நிறுத்தப்படுதோ அங்கேருந்து அது செய்ய வேண்டிய வேலைகளை செய்து கொண்டே இருக்கும். சரி, அது ஒரு படத்தில் இருக்கட்டும், அதை கண்காணித்து கொண்டே இருப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது தகவல் கிடைக்கும். நிறையா ஃபோட்டோஸ்லாம் பூமியில் இருக்கிறதுக்கு, நிறையா காரியங்கள் எடுப்பதற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. சரி, ஓகே. ஆனால் இதில் இதுவரைக்கும் இருந்த பெரிய உலக அளவில் இதுவரைக்கும் வானத்திற்கு அனுப்பப்பட்ட பெரிய ராக்கெட் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதனுடைய உயரம் 365 அடி உயரம் கொண்ட இது வரைக்கும் ஒரு ராக்கெட் வரைக்கும் அனுப்பியிருக்கிறாங்க. உலக அளவில் 365 அடி உயரம் கொண்ட ஒரு ராக்கெட் அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்பதாக இப்போ சமீப நாட்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா இந்த வானத்துக்கு ராக்கெட் அனுப்புகிற காரியங்களை கொஞ்சம் கிடப்பில் போட்டு வச்சுட்டாங்க. ஆனால் வானத்துக்கு ராக்கெட் அனுப்புனாதான் மற்ற உலக நாடுகளை வேவு பார்க்க முடியும். என்ன வளம் எந்த இடத்துல இருக்கு பார்க்க முடியும். மழை வருதா போதா அதை அப்போ பார்க்க முடியும். இப்போ சமீப நாட்களில் அதை நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்திய தேசத்தை பாருங்க, கிட்டத்தட்ட 500 அடி உயரம் கொண்ட, அதாவது 40 மாடி கட்டடம் உயரம் கொண்ட, இதுவரைக்கும் உலகத்தில் யாருமே ஏற்றாத அளவு ஒரு பெரிய ராக்கெட்டை என்ன பண்ண போகிறாங்க, இந்தியா 2030க்குள்ளே விண்ணில் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அதற்குண்டான சில ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. இந்தியாவோட ரஷ்யா அநேக விஷயங்களில் வலிமை மிகுந்த நாடு தான். ஆனால் சமீப காலத்திலே அவர்களால் வேகமாய் செயல்பட முடியவில்லை. அவருடைய பொருளாதாரம் முழுசும் அந்த யுத்தத்திற்காக செலவு செய்யப்படுகிறது. உக்ரைன் யுத்தத்துக்காக செலவு செய்யப்படுகிறது. அப்போ தேசத்தில் யுத்தம் வந்தபோது தேசத்தினுடைய வளர்ச்சி பணிகள் பாதிக்கப்படுகிறது. அப்போ தேசத்தில் ஒரு மன ரம்யம் இல்லை, தேசத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த ஆசாவின் காலத்தில் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளை இட்டதினால இவன் தன்னுடைய ராஜ்யத்தை இப்பொழுது ஸ்திரப்படுத்துகிறான். யுத்தம் இல்லாத இருந்தது, தேசம் அமெரிக்கா இருந்தபடியால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பு அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அந்த காரியம் வாய்க்க வேண்டுமானால் ஆண்டவரை தேட வேண்டும். அவர்கள் இங்கே பாருங்க, ஆண்டவரை தேடினார்கள். அவர்கள் தேடின போது சுற்றிலும் அவர்களுக்கு இளைப்பாறுதலை அவர் கட்டளையிட்டார். ஒருவேளை இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற நாம் ஆண்டவரை எப்படி தேடுறோம்? அவருடைய நீதியின்படி தேடுறோமா? அவருடைய உண்மையின்படி நம்ம தேடுறோமா? ஒருவேளை அதில் நம்மகிட்ட குறைவு இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே இந்த விஷயத்தில் நான் குறைவுள்ள இருக்கிறேன்ப்பா, இந்த குறைவை என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க, இந்த குறைவை என்னை விட்டு அப்புறப்படுத்தி என்னை கிறிஸ்துவுக்குள் நிறைவாய் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி சற்று நாம் நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மையும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். அப்பதான் நம்ம வாழ்க்கையில இளைப்பாறுதல் உண்டாயிருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு நிலை, எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை வாய்க்க மாட்டேங்குது. இல்ல, கர்த்தரை தேடத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் உங்களுடைய காரியங்களை அனுகூலமாய் மாற்றி போடுவார். இந்த ஜனத்துக்கு அனுகூலமாய் மாற்றினவர் நமக்கு செய்ய மாட்டாரா? கட்டாயம் அவர் செய்வார். எனக்கு செய்கிறவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கும் கட்டாயம் அவர் செய்வார். அப்ப ஆண்டவரை ஒரு மனுஷன் எவ்வளவாய் தேடுகிறானோ அவ்வளவாய் அவன் இளைப்பாறுதல். அப்ப டென்ஷன் ஆக மாட்டாங்க. நம்ம ஊர் மாநில சொன்னா பார்ட்டிக்கு டென்ஷன் கிடையாது. கர்த்தருக்கு தேட வேண்டிய நேரத்தை கரெக்டா கொடுத்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீ.
உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீ. டென்ஷனை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம், பிரச்சனையை குறித்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக இருக்கும், உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். அந்த நாட்களில் பாருங்கள், இதை ஆண்டவர் ஒரு புறத்தில் இப்படி வளர்த்து கொண்டு வர்றார். முதல்ல தேசத்தை சுத்திகரிக்கிறார். தேசத்தை சுத்திகரிச்சதுக்கு பின்னாடி தனக்கு நேராய் ஜனங்களை திருப்புகிறார். தனக்கு நேராய் ஜனங்கள் திரும்பின போது அந்த ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவங்க பழுகி பெருகத்தக்கதை ஆசீர்வதிக்கிறார். இப்ப பழுகி பெருகின ஜனத்துக்குள்ள அப்படியே போயிட்டா அது அப்படியே ஒரு காலம் வரும்போது விழுந்து போயிடும். அவங்க அடுத்த பரிணாமத்துக்குள்ள வரணும், அடுத்த பரிணாமத்துக்குள்ள வரணும். அந்த அடுத்த பரிணாமத்துக்குள்ள அவங்க வர்றதுக்காக ஆண்டவர் அவர்களை இன்னும் கொஞ்சம் உத்வேகப்படுத்துகிறார். எந்த காரியம் அப்படின்னு சொல்லி நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவங்களை விசுவாசத்தை இப்ப வளர்க்க பண்ணுகிறார். இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டதனால் பாவக்கரைகள், உலகத்தில் விக்கிரக வணக்கம், அசுத்தம், இந்த காரியத்தில் விட்டு வெளியே விட்டுட்டோம். இந்த வெளியே விடுறது முதல் காரியம். வெளியே விட்டதுக்கு அப்புறம் சும்மா இருக்கக்கூடாது, பரிசுத்த ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ளணும். வேத வசனத்தை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ளணும். சத்தியத்தின்படி உண்மையின்படி வாழ்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பழகுறோம். பழகும் போது ஆண்டவர் நம்மை ஒரு அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். அப்ப அந்த சூழ்நிலைகள்லாம் மாற்றி போடுகிறார். கர்த்தர் முன் சென்று அவர் குலவிகளை துரத்தின மாதிரி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த ஆரம்ப கால ஸ்டேஜ் அது நடக்கும். எல்லா மனுஷருக்கும் இப்படிதான் நடக்கும். அதுக்கு பின்பதாக அதுக்கு அடுத்து ஆண்டவர் அப்படியே விடுகிறவர் அல்ல, அடுத்து இவர்கள் விசுவாசத்தில் வளர வேண்டும். ஒரு ஆரம்ப காலத்தில் கர்த்தர் செய்கிறார், அப்படியே நம்ம இருந்து விடுவது கூடாது. அடுத்து நம்ம விசுவாசத்தில் வளர வேண்டும். இவர்கள் விசுவாசத்தில் வளருவதற்காக அங்கே இவர்களுக்காக ஒரு யுத்தம் வருகிறது. அங்கே எத்தியோப்பியா தேசத்திலிருந்து ஒரு மன்னன் வருகிறார். இவங்கள்ட்ட நீங்க பாத்தீங்கன்னா யூதாட்ட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் பேர் போர் வீரர்கள் இருக்கிறாங்க. அதுக்கடுத்து யூதா கூட சேர்ந்து பென்யமீன் இருக்கிறாங்க. பென்யமீன்ல ஒரு 2,80,000 பேர் இருக்கிறாங்க. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 5,80,000 பராக்கிரமசாலிகள் ஆசா கையில் இருக்கிறாங்க. ஆனா எத்தியோப்பியாவுடைய மன்னன் இப்போ இவர்களோடு கூட யுத்தத்துக்கு வருகிறான். இவர்களோடு யுத்தத்துக்கு வந்த போது அவங்கிட்ட இருக்கிற போர் வீரர்கள் எவ்வளவுன்னு பார்த்தா 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சாதாரணமா மேனுவலா ஒரு கணக்கு போட்டா 5,80,000 10 லட்சத்தையும் வச்சு சண்டைக்கு விட்டா யார் ஜெயிப்பாங்க? 10 லட்சம் தான் ஜெயிப்பாங்க. ஆனா இப்போ உடனே ஆசா ஒரு காரியத்தை செய்கிறான். நான் மனுஷர் பக்கம் சாய வேண்டாம், ஆண்டவர் பக்கம் சாய்வோம். அவர் பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்ம அடிக்கடி பாடுவோம் இல்லையா? பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். இந்த பலன் உள்ள இந்த பாடல் இந்த வரியிலிருந்து தான் எழுதப்பட்டது. பலன் உள்ளவனுக்காகிலும் 2 நாளாகவும் 14வது அதிகாரம் 11வது, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காக உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும். ஒரேடியா அடிச்சார் ஆண்டவரே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதேரும். நாங்க உங்களை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இப்ப வாயினால் அறிக்கை பண்ண வைக்கிறான். ஒரு புறத்தை தனக்குள்ள மட்டும் உண்டான விசுவாசத்தை அவன் அந்த ஸ்டேபிளா நிக்கல, தன் ஜனத்தையும் அந்த விசுவாசத்துக்கு நேராக அப்படியே வளர்க்கிறான். ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல ஒரு ராஜாவுடைய ஒரு அழகு, நல்ல ராஜாவுடைய செயல்திறன், தான் பெற்றுக்கொண்ட நன்மையை, தான் ஆண்டவர் மீது இருக்கிற விசுவாசத்தை தனக்குள்ள வைத்துக் கொள்ளாமல் தன்னோடு கூட இருக்கிறவர்களும் அந்த விசுவாசத்தில் வளரும்படியாக அவர்களும் வளருவதற்கு அவன் என்ன பண்றான்? அவன் அவங்கள தூண்டி விடுறான். ஆனா அதன் முடிவு பாருங்க, ஆண்டவர்கிட்ட இப்படி போய் ஐஸ் வச்ச உடனே ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரி, ஆண்டவரே என்னால் முடியாது, உங்களால் தான் எல்லாம் முடியும்னு சொல்லி முடிச்ச உடனே அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர்கள் ஓடி போனார்கள். இவங்க போய் யுத்தமே பண்ணல, யுத்தம் பண்ணது கர்த்தர்.
யுத்தம் பண்ணது கர்த்தர். அப்போ நம்ம விசுவாசம் பெருகும் போது நம்முடைய சூழ்நிலைகளில் தேவன் இறங்கி செயல்படுவார். அப்போ நம்ம இந்த விசுவாசத்துடைய அந்த லெவல் கூடுவதற்கு நம்ம முயற்சி பண்ணோம். விசுவாசத்தில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வளருகிறோமோ, ஒரு வேத அறிவு இருக்கணும். வெறும் விசுவாசத்தை மட்டும் வச்சு ஓட்டிட்டு போயிட முடியாது, வெறும் ஜெபத்தை மட்டும் வச்சு ஓட்டிட்டு போயிட முடியாது. விசுவாசமும் ஜெபமும். விசுவாசம் கேள்விப்படுகிறதுனால வரும். இந்த கேள்வி எதை கேள்விப்படுறதுனால? இந்த வசனத்தை கேட்கும் போது, இந்த வசனத்தை ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் பெருகும். அந்த விசுவாசம் பெருக பெருக பெருக, ஜெபம் பெருக 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 காரியங்கள் நடப்பிக்க. தேவன்கிட்ட கேட்கும் போது விசுவாசம் அப்படியே கொஞ்சமா பெருகுது இல்லையா? அப்போ அந்த காரியங்கள் வாய்க்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் முறியடிச்சார், அதான் ரொம்ப முக்கியமானது. அவர்களை ஆசா அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தர் அடிக்கிற அடி அதான். ஒரு தடவை அடிச்சார்னா திரும்ப அவர்கள் பலன் கொள்ளாதபடி முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து கேராரின் சுற்றுப்பட்டணங்களில் எல்லாம் முறியடித்தார்கள். பாருங்க, அவருடைய சேனைகளுக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியங்க. ஆசா யுத்தத்துக்கு ஜனங்களை கொண்டு போய் நிறுத்தியிருக்கிறான். பலசாலிகள் 5,80,000 பேர். அங்க எத்தியோப்பியர்கள் 10,00,000 பேர் வந்திருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யுத்தத்தில் எத்தியோப்பியரை முறியடித்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அது காரணம் என்ன? என்னால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மால தான் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சரணடைய பழகணும். ஆண்டவர்கிட்ட சரணடைய பழகணும். அதனால் கர்த்தர் முறியடித்தார். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகள் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்ந்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினாங்க. இவங்க போய் யுத்தத்துக்கு போனவங்க சண்டை போடலை, அங்கே இருக்கிற கொள்ளை பொருட்களை அள்ளி கொண்டு வந்தார்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் வசனம் சொல்லியிருக்குல்ல. அது ஆரம்ப கால கிறிஸ்தவர்களுக்கு உரியது தான், நான் இல்லைன்னெலாம் சொல்லலை. ஆனால் இந்த வளர்ச்சியை ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. முதல்ல நம்மகிட்ட இருக்கிற பாவ கரைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவற்றை அப்புறப்படுத்த வேண்டும், வசனத்தை தியானிக்க வேண்டும், கற்பனைக்கு நேராக திரும்ப வேண்டும். கற்பனைக்கு நேராக திரும்பினால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய காலம் அமெரிக்கையா இருந்தது. அப்படியே அமெரிக்கையா இருந்த அவங்களுக்குள்ள மறுபடியும் ஒரு ஆண்டவர் யுத்தத்தை அனுமதிக்கிறார். அந்த யுத்தத்தில் இவர்கள் ஜெயிப்பதன் மூலமாக ஆண்டவர் மேல இந்த யூதா ட்ரைபுக்கு ஒரு விசுவாசம் வருகிறது, ஒரு விசுவாசம் வருகிறது. நீங்க அதுக்கு அடுத்து அப்படியே நீங்க தொடர்ச்சியா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த அதிகாரத்தில் மறுபடியும் அவர்களுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. அவர்களுக்கு ஒரு நெருக்கம் வருகிறது. சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் அவர் வெளிப்படுவார், அவரை விட்டுவிட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, தீர்க்கதரிசியின் மூலமாக தேவ ஆவியை பெற்ற ஓபேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மேல் கர்த்தர் இறங்கினதினால் ஒரு தீர்க்க தரிசனமான சில வார்த்தைகள் வெளிப்படுகிறது. நீங்க எப்படி எப்படி வாழணும் பாருங்க. கர்த்தருடைய அந்த விசுவாசம் பெருகினதுக்கு பின்னாடி இப்ப கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது, தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுது. நீங்க என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், உங்களுக்கு என்ன உபத்திரம் வரும், நீங்க அவரை தேடினா கண்டுபிடிப்பீங்க. வலதுபுறம் சாயிறீங்க, இப்ப நீங்க இடதுபுறம் சாயிறீங்க, உங்க வழி இது. கேட்டுக்கு போகிற வழி விசாலமானது, ஆனா நம்ம போற வழி அப்படி இல்லை, அது இடுக்கமானது. நீங்க அகலமான பாதையில போயிட்டு இருக்கீங்க, நீங்க இடுக்கமான பாதைக்குள்ள நீங்க வாங்க, நீங்க நேரா ஆண்டவரை பார்த்து போங்க, குறுக்கு பாதையில ட்ரை பண்ணாதீங்க. இப்படி தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்ப சீர்கெட்டு போகாத ஒரு சபை இருக்க வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை அங்க வெளிப்பட வேண்டும். இப்ப அவங்களுக்கு விசுவாசம் பெருகிருச்சு. எத்தனாவது அதிகாரம்? 14வது அதிகாரம் கடைசியில விசுவாசம் பெருகி ஆசீர்வாதத்தை சொந்தரிச்சிட்டாங்க. முதல் ஆசீர்வாதம் அமெரிக்கையா இருந்த ஆசீர்வாதம், இரண்டாவது ஆசீர்வாதம் யுத்தத்திலே ஜெயித்த ஆசீர்வாதம், இப்ப மூன்றாவது ஆசீர்வாதம் கர்த்தர் அவர்களோடு கூட தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுகின்ற ஒரு ஆசீர்வாதம், தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகின்ற ஆசீர்வாதம்.
அப்போ பாருங்க, அதுக்கடுத்து சில காரியங்கள் கர்த்தர் கூட எச்சரிக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்கதரிசனமாக கேட்டபோது திடன் கொண்டு யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் எப்பிராயீமின் மலை தேசத்திலும் தான் பிடித்த பட்டணங்களில் அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருந்த கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்பிராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து இந்த காரியத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுக்கு பின்னாடி நமக்கு ஏற்கனவே தெரியும், அந்த ஒன்றுபட்ட இஸ்ரவேல் 2 பெரும் பிரிவுகளாக பிரியுது. ஒன்று யூதா ட்ரைப் அப்படின்னு சொல்லி, இன்னொன்று இஸ்ரேல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லி 10 கோத்திரம் தனியாக 2 கோத்திரம் தனியாக 2 பிரிஞ்சதுக்கு பின்னாடி ஆசாவுடைய காலத்தில் மற்ற அந்த 10 கோத்திரத்தில் உள்ள சிலர் இப்போ ஆசாவை பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. யாரு? எப்பிராயீமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களை கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க, நீங்க கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஆசாவுடைய காலத்தில் நடக்குது, தீர்க்கதரிசி மூலமா கர்த்தர் பேசுறாரு. அந்த வார்த்தை பேசப்பட்ட போது அந்த வார்த்தையை அவன் அங்கீகரித்து கேட்டதுனால பிரிஞ்சு போனவங்க தான் திரும்ப வராங்க. வசனம் சொல்லுவது, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்கிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நம்முடைய வழி ஆண்டவருக்கு முன்பதாக பிரியமாயிருந்தால், ஆசாவினுடைய வழி கர்த்தருக்கு முன்பதாக பிரியமாயிருந்ததினால் அவனுடைய காலத்தில் அவனுக்கு எதிராயிருந்த அவங்க கூட்டத்தை சார்ந்த இஸ்ரவேலர்கள்ல ஒரு பகுதியினர், இஸ்ரவேல் ட்ரைபல் சேர்ந்த அந்த 10 கோத்திரத்தார்ல சிலர் யாரோடு சேர்ந்து கொண்டார்கள்? இந்த ஆசாவோடு கூட சேர்ந்து கொண்டாங்க. அப்ப பாருங்க, உங்க கூட கர்த்தர் இருந்தா, உங்க கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் போது நீங்க உங்களை எதிர்க்கிறவங்க உங்ககிட்ட சேர்ந்துக்கிடுவாங்க. அப்போ உங்கள் எதிராளிகள் உங்ககிட்ட சேர்ந்துட்டா உங்க நாட்கள் அமெரிக்கையா இருக்கும், உங்க நாட்கள் மனரம்யமான நாட்களா இருக்கும். ஏன்னா உங்க எதிரி உங்ககிட்ட நண்பனான போது, அப்ப அந்த எதிரிக்காக நீங்க இனி என்ன பண்ண வேண்டாம், தனியான ஒரு இடைமறித்து தாக்குகின்ற அந்த ஏவுகணை, அங்கிருந்து ஒரு ஏவுகணை வருதுன்னா அதுக்கு ஒரு கட்டு நீங்க என்ன பண்ணி வைக்க வேண்டாம், ரெடி பண்ணி வைக்க வேண்டாம். இனி அங்கிருந்து எதுவும் வராது. அப்ப நீங்க மனரம்யமா இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி கொண்டு வருகிறார். நீங்க அடுத்து நீங்க பாருங்க, ஆசா அரசாண்ட 15ஆம் வருஷம் 3ஆம் மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி அவங்க அந்த கொள்ளையிட்ட காரியங்கள் எல்லாத்தையும் கொண்டு அவங்க எல்லாரும் வச்சு அங்கே கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. 14ஆம் வசனத்தில் நீங்க நல்லா கவனிச்சு அதுல 13ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் சொல்றாரு பாருங்க. சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு உடன்படிக்கை செய்து அவன் ஒரு பெரிய தீர்மானம் பண்றான். சிறியோர் பெரியோர் ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் சரி, இஸ்ரவேலின் தேவனை ஒருத்தன் தேடலைன்னா அவன் கொலை செய்யப்படணும். அப்போ இது ஆண்டவருக்காக இருக்கிற பக்தி வைராக்கியம். எலியா சொல்றார் இல்லையா, நான் அந்த இஸ்ரவேலின் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் உடையவனா இருந்தேன். இது இந்த பக்தி வைராக்கியம். இந்த ஆசாவுக்குள்ள இந்த ஒரு பெரிய பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. ஆகவே அவனுடைய காலத்தில் அதுக்கடுத்து கீழே பாருங்க, இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இதயத்தோடு ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடு அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும், ஒவ்வொரு நற்கரண ஆராதனை சொல்ற இல்லையா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடு நீ அன்பு கூர்வாயாக அப்படின்னு சொல்லப்படும். ஆண்டவர்கிட்ட முழு உள்ளத்தோடு நம்ம தேடும் போது கர்த்தர் வெளிப்படுகிறார் இல்லை. அவர் தேடினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு. பாருங்க, இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா வருது. முதல்ல பாவ அறிக்கை, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அப்ப
அப்புறம் இவங்க அலங்கங்கள் எல்லாத்தையும் கெட்டுறாங்க. அப்புறம் இவங்களுக்குள்ள விசுவாசத்தை ஆண்டவர் பெருக வைக்கிறாரு. விசுவாசத்தை பெருகும் போது அப்போ அவங்க எல்கைகளை கொஞ்சம் ஸ்திரப்படுத்துறாரு. கொள்ளை பொருட்களினால் முதல்ல அவங்க சொந்த கையால் கெட்ட வச்சாரு. இன்னும் ஆண்டவர்கள் வளர்ந்த போது கர்த்தர் யுத்தத்தில் ஒரு கூட்டத்தை முறியடிக்கிறாரு. முறியடிச்சது மட்டுமில்ல, அங்கிருந்து கொள்ளைகளை கொண்டு வந்து தங்களுடைய ஸ்தானத்தில் வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்து இங்க என்ன வெளிப்பாடு வருகிறதுன்னு பார்த்தா தீர்க்கதரிசியுடைய வார்த்தை வெளியே வருகிறது. தீர்க்கதரிசி பேசுறாரு. இப்ப தீர்க்கதரிசி வார்த்தைக்கும் அவங்க ஏகமாய் செவி கொடுக்கிறாங்க. கர்த்தரை தேடணும் அப்படிங்கிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. கர்த்தர் வெளிப்பட்டார். பாருங்க, முதல்ல வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. தீர்க்கதரிசி மூலமா வார்த்தைகள் வெளியுது. கர்த்தர் வெளிப்படுகிறார். கர்த்தர் இது ரொம்ப முக்கியமான காரியம். இந்த ஒரு நம்ம ஒரே நாள் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உச்சிக்கு பெற முடியாது. இது அனுதினமும் உண்டாகின்ற ஒரு காரியம். கொஞ்சம் கொஞ்சமாய் நடக்கின்றதான ஒரு வளர்ச்சி, கொஞ்சம் கொஞ்சமாய் ஏற்படுகின்றதான ஒரு உயர்வு, கொஞ்சம் கொஞ்சமாய் கர்த்தர் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார். பாருங்க, அதில் ரொம்ப ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு பாருங்க. இந்த முழுவதோடு ஆணையிட்டு முழு மனதோடு அவர் தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடி அவர்களை இளைப்பாற பண்ணினார். ஏற்கனவே அவங்க இளைப்பாறுதல்ல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படி யுத்தம் வந்த போது கர்த்தர் கூட இருக்கிறாரு. இப்ப மறுபடியும் கர்த்தர் அந்த காரியத்தை உறுதிப்படுத்துகிறார். முதல்ல பாருங்க, அமெரிக்கையா இருந்துச்சு. 14வது அதிகாரம் 1வது வசனம். அடுத்து 14வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசி. அங்கே இளைப்பாறுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு முந்தின வசனம் 5வது வசனத்தில் அமெரிக்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 6வது வசனம் மறுபடியும் தேசம் அமெரிக்கையாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. 7வது வசனத்தில் தேசம் கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கடுத்து நீங்க அப்படி வாசிங்கன்னா 15வது அதிகாரம் 15வது வசனம், யுத்தமில்லாதபடி அவர்கள் இளைப்பாற பண்ணினார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது இல்லையா? அப்ப பாருங்க, நம்ம எந்த அளவு கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, எந்த அளவு அப்பவும் அவன் தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி வச்சுட்டு இருக்கான். அங்கே இருக்கிற எல்லா வேஸ்ட் கீஸ்ட் எல்லாத்தையும், கசடுகள் எல்லாத்தையும் எடுத்து கிதரோன் ஆற்றண்டையில் கொண்டு போய் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், போடுறான். தன் தகப்பனும் தானும் பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பனிமூட்டுகளையும் அவன் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்தான். ஆசா அரசாண்ட 35ஆம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாத இருந்தது. முதல் 35 வருஷம் ஆசாவுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது. அப்போ தேவனை தேட தேட, கர்த்தருடைய வார்த்தைக்கு தேட தேட, கர்த்தருடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய ஒரு குறையும் இருக்காது, ஒரு குறையும் இருக்காது. இதே ஆசாவுடைய வாழ்க்கையில சற்று சூழ்நிலை மாறுகிறது, சற்று சூழ்நிலை மாறுகிறது. அப்புறம் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் இதே பிரச்சனை வரும். ஆரம்ப கால ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா பாரம்பரிய கிறிஸ்தவங்கிட்ட பாருங்க, வசனம் எல்லாம் தெரியும், ஜெபம் எல்லாம் தெரியும், ஆனா இவங்களோட விசுவாசத்தின் கிரியை நடக்காது. இங்க என்ன வேலை செய்யும்னா அனுபவம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இங்க ஆசாவுக்கு பாருங்க, 35 வருஷம் அரசாண்ட உடனே, அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஆண்டவர்கிட்ட போக தெரிஞ்ச ஆசா 35 வருஷம் இப்ப நம்ம ஆட்சி செஞ்சாச்சு. 35 வருஷம் ஆட்சி செஞ்சதுக்கு பின்னாடி இப்ப நமக்கு தெரிஞ்சதுல வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம தேசத்தை என்ன பண்ணுவோம், நடத்துவோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த மோசமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அனுபவம் சில இடத்துல மேன்மை பாராட்டும். அனுபவம் மேன்மை பாராட்டுற இடத்துல விழுந்து போயிடுவோம். அனுபவம் மேன்மை பாராட்ட விட்டீங்க, முடிஞ்சு போச்சு. நான் 20 வருஷம் ஊழியம் செய்கிறேன், 40 வருஷம் ஊழியம் செய்கிறேன். உங்கள் அனுபவத்தை தூக்கி வரமாக வச்சுருங்க சார். ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு நேரத்திலையும் கர்த்தர் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும். அப்போ தான் ஜெயம் உண்டாகும். ஒரு தடவை ஆண்டவர் சொல்ல, நீ வடக்க போ அப்படிம்பார். ஒரு தடவை உனக்கு அங்கே பிரச்சனைக்கு தெற்க போ அப்படின்னு சொல்லுவார். இல்லை, போன தடவை கர்த்தர் வடக்க போ சொன்னார், அதே பிரச்சனை வந்திருக்கு, நான் இப்போ வடக்க தான் போவேன்னு சொன்னால் மாட்டிக்கிடுவோம். இந்த விஷயத்தை நீங்கள் எலிசா அவங்களுடைய வாழ்க்கைகளில் நீங்கள் பார்க்கலாம். சிரியாவுடைய அந்த இராணுவத்திலேருந்து வந்திருக்கும்போது, ஏப்பா நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, அப்போ உங்கள் பள்ளி அறையில் உள்ளது சொல்கிறதுக்கெலாம் அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு தடவையும் அந்த ராஜா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வடக்க போகாதனா ஒரு தடவை வடக்க போகாது, ஒரு தடவை தெற்க போகாதனா ஒரு தடவை தெற்க போகக்கூடாது. அதே மாதிரி இங்கே ஆசா தன்னுடைய அனுபவத்தை அவன் மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிட்டான். நான் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறேன், எனக்கு தெரியாதா, நான் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கேன், எனக்கு இது புரியாதா அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு நிலை
கொலைக்கு உள்ள ஆசா வந்துட்டான். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப டேஞ்சரஸான ஒரு காரியம். அவன் பாருங்க, ஒரு மன்னன் வந்து கேட்குறான், எப்பா நம்ம என்ன பண்ணுவோம், யுத்தம் பண்ணுவோம், அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே பெனாதாத் ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளும் இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல்மாயீமையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பட்டணங்களையும் முறியடித்தார்கள். இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒழித்தான். அப்படி சொல்லி எங்க பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வரும்போது அப்போ ஒரு ஞானதிருஷ்டிக்காரன் வந்து, ஞானதிருஷ்டிக்காரனாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் கர்த்தருடைய உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. பாருங்க, சிறிய இராணுவத்து கூட இவர் சேர்ந்ததுனால எங்க அனுபவம் வேலை செய்து. ஒரு நாளும் சரி கிறிஸ்தவ வாழ்க்கையில் அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு தடவையும் ஆண்டோட போய் கேளுங்க. கேட்டால் அவர் பேசுவார். எப்போ பேசுவார்? காலையில் பேசுவார். இப்போ கேம்ப் நடந்துச்சு, போன வாரத்தில் கேம்ப்பு. கிட்டத்தட்ட 590 பிள்ளைங்க கிட்ட வந்திருந்தாங்க. அதில் 5% கிறிஸ்தவ பிள்ளைங்க, 30% 30 பிள்ளைங்க கிறிஸ்தவ பிள்ளைங்க, மீதி கிட்டத்தட்ட நான் கிறிஸ்டியன் பிள்ளைங்க அதுக்கு வந்திருந்தாங்க. ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்கிட்ட பேசினார். ஒரே ஒரு பிள்ளை கிறிஸ்தவ பிள்ளை, நம்ம பிள்ளை வந்தோடனே சாட்சி சொல்லும்ல, ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக, இந்த சிறிய சாட்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது நம்ம ஸ்லாங்கு. நான் இப்படி சொன்னவனே தூக்கிடுவோம், இது சபைக்கு உள்ள பிள்ளைன்னு. ஆனால் அங்கே மற்ற பிள்ளைங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஏசப்பா என் முதுக தொட்டாங்க, பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஏசப்பா எங்கள் கூட, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை காத்து நடத்துவேன் இப்படி சொல்லி பேசினாங்க. அந்த பிள்ளைகள் எனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்க. கர்த்தர் பேசின வார்த்தையை அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசினான்னு சொல்ல தெரியல, எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க, முதல் தடவை குளிக்க வந்த பிள்ளைங்க, எல்லா ஸ்கூல் பிள்ளைங்களோடு சேர்ந்து என்ஜாய் பண்ண வந்த பிள்ளைங்க அந்த கேம்பில் அட்டன் பண்ணாங்க. கேம்பில் அட்டன் பண்ணும்போது கேம்பில் சந்தியாவில் கர்த்தர் பேசுகிறாரு. சந்தியாவில் கர்த்தர் பேசி முடிச்சுட்டு அடுத்த நாள் நான் ஒரு செக்ஷன் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த செக்ஷன் முடிஞ்ச உடனே மொத்தமாக சாட்சிக்கு கொடுத்துருந்தாங்க. நிறைய பிள்ளைகள் சாட்சி சொன்னாங்க. எல்லாமே சாட்சி வந்து எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. 10 பேர் சுகம் பெற்றாலும் ஒருத்தர் தான் வந்து சொல்லுவான். அங்கே 15 பிள்ளைங்க வந்தாங்க. அப்போ மீதி நீங்களே கணக்கு போட்டுக்கிடுங்க எவ்வளோ பிள்ளைங்க கண்டிப்பாக தொடப்பட்டிருப்பாங்கன்ட்டு. இந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல தெரியல. ஆனால் அதில் சில பிள்ளைகளாம் சொன்ன காரியம் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எங்கள் அப்பா குடிக்கிறாங்கன்னு சில பிள்ளைகள் சொல்லி வருத்தப்பட்டுச்சு. சில பிள்ளைங்க எங்கள் அப்பா அம்மா குடிக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. நம்ம அவங்களுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு பங்கு நமக்கு இருக்கிறது. நம்ம வருகிற நாட்களில் நம்ம அதுக்காகலாம் ஜெபம் பண்ணுவோம். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்போ இவன் அனுபவத்தை சார்ந்தபடியினால் அது ஆண்டவர் இதயத்துக்கு விசனமாயிடுச்சு. இப்போ பாருங்க, பைபிள் என்னை ரொம்ப கவர்ந்த வசனம் இந்த வசனம். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியின் மேல் உலாவிக் கொண்டிருக்கிறது. நாம் கர்த்தருக்கு பயந்து உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடினால் கர்த்தர் தன்னுடைய வல்லமையை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். நம்ம எந்த அளவு ஆண்டவர்கிட்ட உத்தமமாய் தேடுறோமோ அந்த அளவு கர்த்தர் தன்னுடைய வல்லமையை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். மோசே உத்தமமாய் தேடினார். மோசே நிறுத்தி கம்ப நீட்டுப்பா, செங்கடல் பிரியுது, கம்ப வச்சு அடி, தண்ணி ரத்தமா மாறுது. இப்போ இங்க குளங்கள்ல அடி, தவளை வருது, ஒவ்வொரு வாதையும் வருகிறது. கர்த்தர் தன்னுடைய வல்லமையை மோசே காணும்படியாக மோசேக்கு வெளிப்படுத்துறாரு. மற்றவங்க எல்லாம் பார்த்தது வேற, மோசே அதை பார்த்த விதம் வேற. ஏனென்றால் முழுவதும் தேவனுக்கு பயந்த மனுஷன், முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்த ஒரு மனுஷன். அதனாலதான் ஆசா தான் தேவனுக்கு முன்னதாக பயந்து இருந்த போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. அங்கே அவர்கள் எத்தியோப்பியர் என்ன பண்ணிட்டாங்க, முறியடிச்சிட்டாங்க. இங்க அசீரியர்களுடைய சம்பந்தம் கலந்ததுனால இவர்கள் தோல்வியை தழுவினார்கள். மறுபடியும் ஆசா ஞானதிருஷ்டிக்காரன் மேல கொஞ்சம் கோபம் கொண்டு சில வார்த்தையை கர்த்தர் பேசும்போது அவன் என்ன பண்ண தப்பு, அந்த தீர்க்கதரிசியை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறான்.
மற்றும் கொஞ்சம் பலவந்தமாய் சிலரை கொடூரமாய் அவன் நடப்பித்தான். ஆதியோடு அந்த நடபடிகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் சேர்ந்த ராஜாக்களோட புஸ்தகத்திலையும் இது எழுதியிருக்கு, இங்கேயும் இருக்குது. இதில் இன்னும் ரொம்ப மோசமான ஒரு காரியம், அவன் 36 வருஷம் ஒழுங்காக செஞ்சானா, அப்புறம் கொஞ்சம் ஒழுங்காக செய்யலை. கடைசி 2 வருஷத்தில் அவன் கால்கள் ஒரு வியாதி அவன் வியாதிப்பட்டு மரித்து போனான். 41வது வருஷத்தில் அவன் மரித்து போனான். ஆசாவுடைய வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்குது. உண்மையாய் கர்த்தரை தேடிய போது கர்த்தர் பாதுகாத்ததையும் ஆசீர்வாதத்தையும் முன் சென்று எதிரிகளை துரத்தியதையும் பார்க்க முடியும். இங்கே அவனுக்கு வியாதிப்பட்ட போது கூட அவன் கர்த்தரை தேடலை, பரிகாரியை தேடினான். ஆண்டவர் ஒரு மனுஷனையும் ஒரே நாளில் அழிச்சிட மாட்டார். தவறு செய்த போது கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுவார். கொஞ்சம் உணர்வு இருந்தால் தெரிஞ்சுக்கிடலாம். சில நேரத்தில் கிறிஸ்தவ அநேக அடி மேலே அடி விழுதியா, திருந்த வேண்டிய இடம் இருக்குன்னு அர்த்தம். ஆசாவுக்கு அடி மேலே அடி விழ ஆரம்பிக்குது. முதல்ல அது வரைக்கும் 35 வருஷம் தோல்வியே கிடையாது. முதல்ல ஆசிரியர்கள் மூலமாக ஒரு தோல்வி வந்ததுக்கு பின்னாடி அப்பவும் தேவ மனுஷன் சொல்கிறான், அது அடுத்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுறான். ஊழியக்காரனை பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறான். நல்லவங்களை பலவந்தமாக நடத்துகிறான். அப்போ தனக்கு ஆலோசனைக்காரருடைய ஆலோசனையும் கேட்கல, கர்த்தருக்கு பிரியமானதை செய்யலை. இப்போ அவன் சரீரத்தில் அதுக்கடுத்து அவன் இப்போ என்கிட்ட வந்துட மாட்டான்னு வியாதியை அனுமதிக்கிறாரு. இந்த வியாதியிலே அவன் கர்த்தரை தேடலை, பரிகாரியை தேடினா. கர்த்தர் ஜீவன் எடுத்துட்டார். ஒரு அளவு கர்த்தர் பொறுப்பார். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏன் இளைப்பாறுதல் இல்லை? இந்த இடத்துல இருக்கிற நாம் இதே பிரச்சனை இருக்கலாம். சற்று ஒருவேளை நம்ம விசுவாச வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டு இருந்தோம்னா சந்தோஷம், இல்லை அடி வாங்கிட்டு இருந்தோம்னா எந்த இடத்துல திரும்பணும்னு பார்த்து ஆண்டவர்கிட்ட திரும்பிடணும். இது நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் காலம். இந்த ரட்சணிய காலத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. தலை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக மனதார உயர்த்துகிறோம். தேவரீர் எங்களோடு கூட பேசினீர். உங்களுடைய நல்ல மகத்துவமுள்ள நாமத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை எங்கள் இருதயத்துக்குள்ளே கேட்டதாய் மட்டுமல்ல, கிரியை செய்கிறதா இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும், இதை ஆன்லைனில் கேட்கிறவர்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. கிருபையும் சமாதானமும் இந்த பிள்ளைகள் மேல் உண்டாயிருக்கட்டும். துதிகன மகிமை உமக்கே எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.